ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு அம்பானி யோகம் வந்திருக்கு. அம்பானி யோகம் அப்படின்னா கோடீஸ்வர யோகம். அம்பானி வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர், உலக அளவில் பெரிய பணக்காரர், இந்தியாவிலும் முதன்மையான பணக்காரர். முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி பிரதர்ஸ். இந்த அம்பானி யோகம் வந்து வேத ஜோதிடத்துலலாம் அம்பானி யோகம்னு ஒன்றும் கிடையாது. நான் வந்து மிகப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா கிரக நிலைகள் சாதகமாக இருக்கணும் ராசிக்கு. அந்த அமைப்பு வந்து இப்போ மேசராசிக்கு வந்திருக்கு. ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு, சுபத்துவமாக பார்க்குறாரு. குருமங்கள யோகம் 7ஆம் இடத்துல இருக்குது, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறாரு. 1-8 குடைவன். எதிர்பாராத பண வரவு வரும். அதனால தான் அம்பானி யோகம் சொல்கிறேன். அந்த எதிர்பாராத பண யோகம் வந்து உங்களுக்கு லட்சமாவோ கோடிகளாக வரலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் லக்கண ரீதியாக அடுத்து சொல்கிறேன். அதுபோக இந்த வீடியோவில் ஒரு ராசி பலன்கள் சொல்கிறேன், பரிகார வழிபாடு சொல்கிறேன். நான் சொல்கிற அந்த பரிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் சிரத்தையுடன் எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அம்பானி யோகம் அப்படியே இருக்கும். அச்சு பெறாமல் அம்பானி யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அம்பானி யோகம்னா என்ன? பணம் புழங்குறது தான். ஆயிரக்கணக்கில் புழங்குறது, லட்சக்கணக்கில் புழங்குறது, கோடி கணக்கில் புழங்குறது. இன்றைக்கி ஆயிரங்கிறது சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. நம்ம ஒரு செலவுக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறனாலே ஒரு 500ரூவா எடுத்துகிட்டு தான் போகிறோம். குறைஞ்சது 500ரூவா நோட்டு ஆகிப்போச்சு. குறைஞ்சது பாக்கெட்டில் ஒரு 500ரூவா நோட்டு இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி வாழ்க்கை வசதி ஆகிப்போச்சு. ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், சரியா? ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். உள்ளூர்லேயே ஒரு 10,000 5,000க்கு வேலை கிடைக்கிது, ஒரு சாதாரணப்பட்ட வேலை. ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 1000ரூவா கிட்ட சம்பாதிச்சுறாரு. ஷேர் ஆட்டோ போடுறவரெலாம் அவருக்கு வந்து அந்த வண்டி வாடகை, டீசலுக்கு போக அவருக்கு எப்படி கையில் ஒரு 700ரூவா 800ரூவா நிற்கும். ஸோ அப்படி பார்த்தா அவர் ஒரு 25,000ரூவா சம்பாதிப்பார் குறைஞ்சது. ஸோ மனித வாழ்க்கையை இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்குங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. அடுத்து லட்சக்கணக்கு. லட்சக்கணக்குலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக லட்சத்தை பார்த்துருவாங்க. ஏன்னா அரசாங்க வேலையில் இருக்கவங்க குறைஞ்சது 50,000க்கு சம்பளம் குறைவாக யாரும் கிடையாது. ஒரு 5ஆம் கிளாஸ் டீச்சர் எடுத்தாலுமே 60,000 சம்பளம் வாங்குது. ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனா, ஊனா, ஊவனா, ஏனா, ஏயனா, இந்த இது சொல்லிக் கொடுக்குற 5ஆம் கிளாஸ் டீச்சருக்கே வந்து 50,000ரூவா கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். இன்றைக்கி அரசு வேலைக்கு போகிறோன்னா அவங்க பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும். ஏன்னா அரசு வேலையில் வந்து அந்த அளவு சௌரியம் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது. லீவுக்கு லீவும் கிடைக்கும், சம்பளமும் கிடைக்கும். தொட்டதுக்கெல்லாம் லீவு, வருஷத்தில் பாதி நாள் லீவு. அது இந்த டீச்சர் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வசதி. நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, கிரிட்டிசைஸ் பண்ணலை, உண்மையை சொல்கிறேன். சரியா? ஒரு ஜோதிடர் 2 நிலைமையில் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வெகுஜன தொடர்பில் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் விலைவாசி. உளுந்த பருப்பு வந்து 130 ரூபா கிலோ. அது ஆட்டோக்காரன் பொண்டாட்டி வாங்கினாலும் 130 ரூபா தான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹெட்மாஸ்டர் போய் வாங்கினாலும் 130 ரூபா தான். எதுக்கு சொல்கிறேன்னா விலைவாசியெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வருமானம் தான் வித்தியாசப்படுது. சரியா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹெட்மாஸ்டர் இருக்கிறாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருக்கிறாருன்னா எப்படியும் 1,50,000 லட்சத்துக்கு மேலே வாங்குவார். தாராளமாக 1 லட்சத்துக்கு மேலே வாங்குவார். அவருக்கும் அந்த உளுந்த பருப்பு 130 ரூபா தான். சாதாரண ஆட்டோக்காரன் வீட்டுக்காரமாக போய் கேட்டாலும் அது 130 ரூபா தான். இவன் டெய்லி கஷ்டப்படணும். இவனுக்கு முடியலைன்னா யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி சிஸ்டம் இருக்குது. இந்தியா முழுக்க இப்படி தான் இருக்குது. இதை ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்குள்ளே தான் நம்ம வாழணும். நீங்கள் ராசி பலம் பார்த்தாலும் சரி, ஜாதகம் பார்த்தாலும் சரி, என்ன பெண்ணாலும் சரி, என்ன தான் புரண்டு எந்திரிச்சாலும் சரி, இதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. இது நிதர்சன உண்மை. நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையிலும் சொல்கிறேன், ஒரு சிந்தனையாளன் என்ற முறையிலும் சொல்கிறேன். ரைட்டு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி, ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கல சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் டீச்சர் வேலை பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவானுங்க. அதுபோக ஒரு கோடி, ஒரு சாதாரண கடை வச்சுருக்கிறான், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறான், ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கானா கோடி கணக்கில் ஈஸியாக பார்த்துருவான். ஸோ கோடிகள் லட்சங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக போச்சு. சரியா? நேரில் அதை விளக்கம் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன். அதில் கொஞ்சம் கூடுதலாக விளக்கம்னு சொல்லிட்டேன். உள்ளே தான் சமுதாயத்தில் உள்ள சிலப்பாடு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வரணும், வாழ்க்கையில் முன்னேறணும், பணப்புழக்கம் நிறைய வரணும்னு நினச்சோம்னா இந்த சமுதாயம் எப்படி நம்மளை எதிர்கொண்டு இருக்குது, இந்த சமுதாயத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், இங்கே கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாகணும். ரைட் நேயர்களே, இந்த அமைப்பில் பார்க்கும்போது மேசராசிக்கு வந்து முக்கியமான கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. சுக்கிரன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவர் தான் தனத்தை கொடுக்குறவர், வருமானத்தை கொடுக்குறவர். அவர் 5ஆம் இடத்துல கேதுபடியில் இருக்கிறார். இருந்தாலும் வீடு கொடுத்தவன் வந்து கொஞ்சம் ஆட்சி பெற்று இருக்கிறார், பரவாயில்ல. அடுத்து 5 கூடியவன் யார்? சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தாலுமே புதன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகம், சூரிய நாராயண யோகத்தில் இருக்கிறார். வீடு கொடுத்தவன் உச்சம். அடுத்து 9 கூடியவன் யார்? குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, பரவாயில்ல. 9ஆம் இடமும் நல்லா இருக்குது. 11ஆம் இடம் ராகு சுபத்துவமாக இருக்கிறார், சூப்பராக இருக்கிறார். 11ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்ல அமைப்பு. இப்போ மேசராசிக்கு ராகு ஒரே நேரத்தில் குரு பார்வையும் சுக்கிரன் பார்வையும் வாங்கி இருக்கிறதுனால இந்நேரம் வந்து மகாதன யோகம், கோடீஸ்வர யோகம். அதை வேணால் இப்போ இன்றைக்கி நீங்கள் வேணால் அம்பானி யோகம்னு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யோகம் நல்லபடியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது.
இதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, முன்னாடியே நான் அந்த ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறேன். அந்த பரிகாரத்தை வீட்டில் சிரத்தை எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அம்பானி யோகம் உங்களுக்கு கைகூடும். அது இந்த நவராத்திரி நேரத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நவராத்திரி ஆரம்பித்தாச்சு. சரியா நேர்களே, நவராத்திரி வந்து 22ஆம் தேதி ஆரம்பித்தாச்சு. 22ஆம் தேதியிலிருந்து வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். செப்டம்பர் 22 அக்டோபர் 2 வரைக்கும் நவராத்திரி விழா நடக்கும். அக்டோபர் 2ஆம் தேதியோடு முடிஞ்சு போயிடும், விஜயதசமி முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த நாளும் ஒரு நாள் செய்யலாம். எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான், 30 தேவிகளுக்கு உகந்த நாட்கள். நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும், வீட்டில் தெய்வம் இருக்கும். சரியா, வீட்டில் வந்து தெய்வம் ஒளிந்து இருக்கும். ஒளிந்து இருக்கிற தெய்வம் வெளியே வரும். அதாவது தெய்வம் வந்து எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது. பஞ்சபூதங்களால் தெய்வம் வந்து அளக்கப்படுகிறது. பஞ்சபூதங்களும் என்ன, தெய்வங்களுடைய அணுக்கரம் பெற்ற அமைப்பு தான். நீர், நிலம், காற்று எல்லாத்துலேயுமே தெய்வம் இருக்குது. நெருப்பை வந்து அக்னியும் கும்பிட்றோம், அக்னி தேவன் கும்பிட்றோம். தண்ணியை கங்கைங்கிறோம், நிலத்தை பூமி மாதா அப்படிங்கிறோம், காற்றை வந்து பிராணநாதா அப்படிங்கிறோம். சரியா, வாயு பகவான் அப்படிங்கிறோம். ஆகாயத்தை வந்து எல்லா சாமியும் பார்த்து ஆகாயத்தை பார்த்தா கும்பிட்றோம். ஏன்னா மேலே ஆகாயத்தில் தான் எல்லா தெய்வம் இருக்குது. ஆகாயத்தை பார்த்தா அண்ணாந்த கும்பிட்றோம். சூரியன் ஆகாயத்தில் தான் இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, பஞ்சபூதங்கள் அனைத்துமே வந்து இறைவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால் தெய்வம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு, நம்ம வீட்லேயும் இருக்குது. நான் சொன்ன வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தெய்வம் வெளியே வந்துடும். ஒளிந்திருக்கிற தெய்வம் வெளியே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். லட்சமாகவும் கொடுக்கலாம், 1000ஆகவும் கொடுக்கலாம், கோடிகளாகவும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் மெனக்கடணும். உங்கள் கமிட்மெண்ட்டு, அலகேஷன், இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பணம் பல வகையில் வரும். கிரக நிலையில் நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில லக்கணங்கள் சொன்னேன், அந்த லக்கணத்துக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து சிறப்பாக இருக்கிறாரு, குருவும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 கிரகங்களுமே வந்து இந்த 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த லக்கணத்து பலன்களை கொடுப்பாங்க. சுக்கிரன், சனி பகவான் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்பம் இந்த லக்கணத்துக்கு சனி பகவான், சுக்கிரன், புதன், ராகு இவங்க நல்ல பலன்களை கொடுப்பாங்க. கேது மத்தியஸ்தர், அவர் வந்து எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் கொடுப்பார். ஏன்னா விநாயகப் பெருமானோட அம்சம். கேது வந்து விநாயகப் பெருமான் தான் அவருக்கு வந்து அதிதேவதை. ஸோ விநாயகர் வந்து பொது கடவுள். சரியா நேரில் சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி விநாயகர் தான் கும்பிடுவாங்க. வைஷ்ணவனாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, எந்த பூஜை புனஸ்காரம் பண்ணாலுமே சுக்லாம்பிரதம் அப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. சசிபிரதம், சுக்லாபிரதம் அப்படின்னு விநாயகர் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சசிபிரதம், சுக்லாபிரதம் சொல்கிறது வந்து விநாயகப் பெருமானுக்கு தான். ஸோ விநாயகப் பெருமானை கும்பிட்டு தான் எந்த மதத்திலுமே வந்து பூஜை புனஸ்காரம் இருக்குது, சைவ வைணவம். அதனால் நீங்கள் பெருமாளை கும்பிட்டாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் சரி, விநாயகர் வந்து பொதுவானவர் தான். அதனால் கேது பகவான் வந்து பொதுவானவர். ஸோ ராகு, சுக்கிரன், புதன், சனி பகவான் இவங்க 4 பேருமே வந்து ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேசராசியில் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுபோல் இந்த நவராத்திரி பூஜை, இந்த நவராத்திரி பூஜையை வந்து 3 விதமாக பிரிக்கலாம். சூரியன் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணணும். சும்மா இந்த ராசி பலன் கேட்குறதுல பெரிய விஷயம் கிடையாது, தெரிஞ்சுக்கணும், இயல்பை தெரிஞ்சுக்கணும். சரியா நேரே, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சரியா, சூரியன், சந்திரன், செவ்வாய், அதுபோக வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள். அடுத்து ராகு, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 4 கிரகங்களுக்குமே அன்னை ஆதிபராசக்தி தான் அதிதேவதை வருவா. சரியா, அவள் தான் வந்து அந்த 4 கிரகங்களுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக வருவா. இந்த நவராத்திரி விழாவில் நீங்கள் நான் சொல்கிற பூஜையை கும்பிட்டிங்கன்னா ஜனன ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போனவர்கள், சந்திரன் கெட்டு போனவர்கள், செவ்வாய் கெட்டு போனவர்கள், ராகு கெட்டு போனவர்களுக்கு அன்னை ஆதிபராசக்தி பலன்களை கொடுப்பா. நவராத்திரியில் 3 நாள் வந்து சக்தி பூஜை, அதுக்கடுத்து 3 நாள் லட்சுமி பூஜை, அதுக்கடுத்து 3 நாள் சரஸ்வதி பூஜை. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான், சுக்கிரன் கெட்டு போனவர்களுக்கு லட்சுமி பூஜை பண்ணணும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் புதன், கேது, குரு கெட்டு போனவர்களுக்கு சரஸ்வதி பூஜை பண்ணணும். இப்படி 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்குது. ரைட் நேர்களே, இப்போ வந்து பலன்கள் அதை சொல்லிடுறேன் நான். ஏன்னா எல்லோரும் அதை தான் கேட்பீங்க, பலன்கள் எப்படி சார் இருக்குன்னு கேட்பீங்க. பலன்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அடுத்து ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்த தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, தெளிவாக கேளுங்க, கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். ஜனன செக் பண்ணுறேன், என்கிட்ட அணுகுங்க, உங்களுக்கு நான் பார்த்து சொல்வேன். அதுபோக வந்து மேசராசிக்கு உண்டான நான் ஆஞ்சநேயர் படம், விநாயகர் படம்லாம் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். சரியா, மேசராசிக்கு உண்டான படத்தெல்லாம் நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த படம் வேணுங்கிற கேளுங்க, அந்த படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். ஏன்னா மேசராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார், அந்த விநாயகரை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த விநாயகர் படத்தை எடுத்து கும்பிடுங்க. சரியா நேர்களே, ஓகே. இப்போ வந்து பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, இந்த வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். சரியா, அதுபோக வந்து
நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும், உங்களை சுற்றி வந்து நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும், நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா நேயர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாகவும் இருக்கிறது. உங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது. செவ்வாய் வந்து சுபத்துவமாகி ராசியை பார்க்குறாரு. தைரிய வீரிய காரமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எதுலேயும் உத்வேகமாக இருப்பீங்க. புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பொறுப்புகளை நல்லபடியாக முடிப்பீங்க. உழைப்புக்கற்ற ஊதியம் கிடைக்கும், ஊதியத்துக்கு உயர் கிடைக்கும், எதுலேயும் நேர்மை துணிச்சலோடு இருப்பீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரியோட பாராட்ட பெறுவீங்க. 6ஆம் இடம் வளர்த்துருக்கு, புதாதித்ய யோகம். சூரியனும் புதமும் இருக்குது, மிகச்சிறப்பு தான். சரியா? புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 3 கூடையவன் 3க்கு 4ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் வேலைக்கு போவாங்க. உள்ளூரில் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, கிளரிக்கல் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். அதுபோக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் வந்து 6ஆம் இடத்துல உபசார ஸ்தானத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. ஸோ அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசாங்க வேலைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். தவப்பன வழி உத்தியோகம் செய்கிறவங்க, அப்பாவுடைய வேலையிட செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? 10ஆம் இடம் சிறப்பாக தான் இருக்குது. 10 கூடிய 10 11 கூடிய சனி பகவானும் வந்து வக்கரமாய் 12ஆம் இடத்துலேருந்து வக்கரமாய் கீழே இறங்கியிருக்கிறாரு. நவம்பர் 28 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் சேருவாங்க. பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வருவாங்க. ஸோ தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய அணுகுமுறை நல்ல விதமாக இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் புதிய யோசனைகள், புதிய கமிட்மெண்ட் ஆகும். அதாவது எப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகலாம்னா திட்டங்கள்லாம் போடுவீங்க, யோசனை பண்ணுவீங்க. ஸோ வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல காலமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். குடும்பம் தான் ஒரு கோயில். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் தான் ஒரு மனிதன் அடுத்த காரியத்தை பார்க்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சங்கடங்கள் சரியாக போயிடும். குடும்பத்தில் நேரம் செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. அதுக்கு டைம் செலவு பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும். சொந்த பந்தத்துலேருந்து நல்ல செய்திகள் வரும். வீட்டு பராமரிப்பு இருக்கும். வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். சில பேர் புதிய வீடு வாங்கலாமா, புதிய வீடு மாறலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க. புரட்டாசி மாதம் யாரும் மாற மாட்டாங்க. ஆனால் புதிய வீடு கட்டுறதுக்கு நீங்கள் அச்சாரம் போடலாம். சரியா? புதிய வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வந்து திட்டம் போடுவீங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பார்ப்பீங்க. வீடு மாறுறவங்களுக்கு ஐப்பசி மாதம் வீடு மாறலாம். சரியா நேயர்களே? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வாகனம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வாகனம் வாங்கலாம். புரட்டாசி மாதம் வண்டி வாகனம்லாம் வாங்கலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு தான் மாறக்கூடாது. வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல யோகமாக தான் பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க. சரியா? போட்டித் தேர்வில் நல்லா மார்க் எடுப்பீங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு மனதாக படிப்பீங்க, எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. ஸ்கூலில் டீச்சர், ப்ரொஃபஸர், காலேஜ் வாத்தியார், பிரின்ஸிபால்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க, ஹெட்மாஸ்டர்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. தொழில்துறை படிக்கிறவங்க, தொழில்நுட்பம், பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, ஐடிஐ படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் போகிறவங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிவில் இன்ஜினியர்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஆர்கிடெக்ட், பிளானிங் அண்டு சர்வேயர்ஸ், நில ஆர்ஜம் என்ற டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, சுபத்துவமாக இருக்கிறாரு. அவர் சுபத்துவமாகி ராசிக்கு வந்து 10ஆம் இடம் ராசியை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ சுபத்துவமாய் பார்க்கறதுனால என்ன தேவைப்படுறது, சில நேரத்தில் கொஞ்சம் உஷ்ணமாவீங்க, கோவப்படுவீங்க. பணப்புழக்கம் இருக்கும். பணப்புழக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது இப்படி சூரியன் சுக்கிரன் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வையும் இருக்குது. சில நேரத்தில் அவசரத்துக்கு பணம் இருக்காது, இல்லைனா பணத்தை செலவு பண்ணிட்டு திண்டாடுவீங்க. நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. அதாவது எப்படின்னா பணம் நிறையா இருக்கும், டீம்னு செலவு பண்ணிடுவாங்க. அப்புறம் தேவைக்கு வந்து யாருனாச்சும் கையை வாங்கிட்டு இருப்பாங்க, யாரோட கையை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும். அதனால் சிக்கனத்தை கடைப்பிடிங்க. தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாய் பார்வை இருக்குது. செவ்வாய் சுபத்துவமாக தான் பார்க்குறாரு, இருந்தாலும் சில தட்டுப்பாடை கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போனவர்களுக்கு தட்டுப்பாடை கொடுப்பாரு. எந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கோ அந்த கிரகங்கள்லாம் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அமையாது. 9 கிரகங்களில் வந்து ஒரு 5 கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவன் பெரிய கொடீஸ்வரன். இதுதாங்க வேத ஜோதிடத்தில் உள்ள ரகசியம். 9 கிரகம் இருக்குது. சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களில் உங்கள் ராசி கட்டத்தில் 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது, ஸ்தான பலத்தோட கெட்டு போகாமல் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா கொடீஸ்வரன். 4 கிரகம் நல்லா இருக்குன்னா லட்சாதிபதி. 3 கிரகம் நல்லா இருக்குன்னா ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பான். 2 கிரகம் தான் நல்லா இருக்குது அப்படின்னா கைக்கு வாய்க்கு சரியாக இருக்கும். அவங்க தான் வந்து இந்த கீழே வேலை பார்ப்பாங்க. கடைநிலை வேலைகள், வண்டி வாகனம் ஓட்டுறது, பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டுருக்குது, கூலி வேலை பார்க்குறது, வியாபாரம் பண்ணுறது, தெருக்குள்ளே வியாபாரம் பண்ணிட்டு வர்றது, கூவி அழைக்கிறாங்களே வெங்காயம் வேணுமா, கத்திரிக்காய் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, இதெல்லாம் சொல்கிறவங்களாம் இந்த 2 கிரகங்கள் நல்லா இருக்கிறவங்களால தான் இருக்க முடியும். ஏன்னா இவங்க அன்றாடம் உழைச்சாதான் பொழப்பு. உழைக்கலைன்னா இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு கிரகம் தான் சார் நல்லா இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. வாழத்தான் முடியும், உயிர் வாழ முடியும். அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு கூலி வேலை பார்த்துட்டு அடிமை வேலை பார்த்துட்டு தான் இருக்க முடியும். சரியா? ஸோ இதை வந்து நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் வந்து 5 கிரகங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரன் தான். 5 கிரகம் நல்லா இருக்கிறவங்க வந்து இந்த ராசி பலன்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த யூடியூப்லேயோ மற்ற இதுலேயோ கேட்கவே மாட்டாங்க. அவனுக்கு வேலை இருக்கும்.
சரி, அவங்களுக்குலாம் வேலை இருக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ராசி பலன் கேட்டுட்டு இருக்கிறாரா? அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். விஜய் என்ன பேசுகிறாரோ அதை தான் கேட்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வேலை சரியாக இருக்கும். அவருக்கு ராசி பலம் பார்க்கணும், வைக்கணும் இதெல்லாம் இருக்காது. எதுக்கு சொல்ல வரேன்னா, 5 கிரகங்கள் நல்லா இருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரனா பெரிய லெவலில் இருப்பான். அவன் ராசி பலன்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாட்டு சொல்லி வேறு மாதிரி இருக்கும். இந்த சாமானியப்பட்ட மக்கள் தான் பார்க்குறாங்க. 3 கிரகம் நல்லா இருக்கும் ஜனன ஜாதகத்தில். அது அந்த கிரகத்தோடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா கூடுதல் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது. மேசராசி குரு தசை நடக்கும். ஒரு மத்தியம வயதில் நடக்கும். ஒரு 50 வயசுக்கிட்ட நடக்கும்னு வச்சுக்கோங்க. குரு தசை நடக்கிறவங்களுக்கு வந்து குரு ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். குரு கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். அந்த 16 வருஷம் நல்லாயிருக்கும். 16 வருஷங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பீரியடு. ஒரு மனிதன் 70 வயசு வரைக்கும் வாழ்கிறானா அதில் வந்து 25% 16 வருஷம் வந்துடும். சரியா? அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து குரு திசை ரொம்ப முக்கியம். மேசராசிக்கு வந்து குரு திசை ராகு திசை ரொம்ப முக்கியம். மிடில் வரும். ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே வந்துட்டு போயிடும். சரியா? 30லேருந்து 65 வயசு வரைக்கும் வரும் ராகு திசை குரு திசை. இதில் தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. சரியா? இதில் தான் வந்து ரொம்ப உழந்துட்டு இருப்பீங்க. ஸோ மேசராசிக்கு வந்து சூட்சமாக சொல்லணும்னா ராகுவும் குருவும் நல்லா இருக்க வேண்டும். இதுதான் வேத ஜோதிடம். இதை தான் படிக்கணும். நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்கணும். சரியா? இதைத்தான் இந்த கிரகங்கள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த திசை தான் நடந்துகிட்ருக்கோம். ராகு திசை குரு திசை. இப்போ ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரன் பார்வையிலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. அதனால் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு திசையில் குரு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? அதே மாதிரி ராகு திசையில் ராகு புத்திலாம் நல்லா இருக்காது. ராகு திசையில் சூரிய புத்தி நல்லா இருக்காது. சந்திர புத்தி நல்லா இருக்காது. செவ்வாய் புத்தி இப்போ சுமாராக இருக்கும். ஏன்னா ராகுக்கு வந்து செவ்வாய் வந்து கோணத்தில் இருக்கிறாரு. 2 பேருமே குரு பார்வையில் இருக்கிறனால இப்போ ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு 45 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்படி தாங்க பலன்கள் மாறும். சரியா? நீங்கள் நினைப்பீங்க நம்ம குடும்பத்தில் நானும் மேசராசி தான், அம்மா அண்ணனும் மேசராசி தான். ஒரே ராசியில் 2 பேர் பிறந்திருப்பாங்க வீட்டில். ஒருத்தர் பரணி ஒருத்தர் கார்த்திகையில் பிறந்திருப்பான். ஆனால் 2 பேத்துக்கு வித்தியாசமான பலன்கள் நடக்கும். ஏன்னா வித்தியாசமான லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. வித்தியாசமான லக்கண சுபர்களுடைய தசாபுத்தி நடக்கும். இப்போ மேசராசியில் வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை நல்லாயிருக்கும். மேசராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை நல்லா இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு. சரியா? இப்படி தான் போகும். சரியா நேயர்களே? மேசராசியில் வந்து குருதிசை நடக்குன்னா துலா லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லா செய்ய மாட்டார். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 2, 3, 7, 8 படத்தில் இருந்தார்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார். மேசராசி துலா லக்கணம் அல்லது ரிஷப லக்கணம் அல்லது மிதுன லக்கணம் அல்லது கன்னியா லக்கணம், அடுத்து மகர லக்கணம் அல்லது கும்ப லக்கணம். இதுக்கு குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு வச்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ நீங்கள் மேசராசி ரிஷப லக்கணம் 2ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாருன்னா பகமை பெற்றுவார். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். கையில் காசு பணம் இருக்காது. கடன் வாங்குவாங்க. பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். சரியா? இப்படி சில பலன்களை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருந்தால் சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது. தைரியம் குறைஞ்சி போயிடும். அக்கம்பக்கத்துக்கார சண்டை இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கார். எல்லாத்துலையும் காரிய தடங்கள் இருக்கும். 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா கணவன் மணி உறவு நல்லா இருக்காது. பிரச்சனை இருக்கும். இன்டகிரேஷன் நல்லா இருக்காது. நண்பர் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சொந்த பந்தத்தை இணக்கம் இருக்காது. கூட்டு தொழில், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பிரச்சனையாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஊரை விட்டு அனுப்பிவிட்டுருவார். தூக்கி விட்டுருவார். வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டுருவார். 8ஆம் இடத்துல குரு இருக்கவங்கலாம் தயவு செய்து வெளிநாட்டுக்கு போயிருங்க. உள்நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விலை போக மாட்டீர்கள். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடாது. வெளிநாட்டுக்கு தான் போகணும். இருக்கிற இடத்துல இருந்தாலும் அவனுக்கு அந்தளவு சாதகமாக இருக்காது. அடுத்து 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா செலவு தான், விரயம் தான், சுப செலவு தான். கையில் வாங்கினே பையில் போடால காசு போன இடம் தெரியல. வர்றதெல்லாம் சுப செலவு தான். வீட்டில் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். சரியா? தின்னே தீர்த்துருவாங்க. சில ஆள்லாம் இருக்கிறாங்க, கடன் வாங்கினாச்சாலும் சரி தின்னு தீர்த்துருவாங்க. அமாவாசை, பௌர்ணமி, விழா காலங்கள், தீபாவளி பண்டிகை வந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு போட்டாலும் சரி, இஎம்ஐயில் போட்டாலும் சரி, 10 ரூபா வட்டிக்கு போட்டாலும் சரி, தின்னு தீர்த்து வெடியை போட்டு பேன்னு தூங்கி எந்திரிச்சிருவாங்க. ஆனால் கடன் கழுத்தளவுக்கு இருக்கும். இப்படியும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்துல குரு இருப்பார். சரி, நம்ம வந்து கொஞ்சம் நிறைய வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கிப்பாகி வெளியே வந்துட்டேன். நம்ம நேரம் இங்கே வருவோம். நவராத்திரிக்கு வருவோம். நவராத்திரி தானே நடக்குது. 30 தேவிகளுடைய பண்டிகை நடக்குது. அதுக்கு முன்னாடி பலன்களை சொல்லிட்டு இந்த வழிபாடை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நான் சில நேரம் சில யதார்த்தத்தை உண்மையாக சொல்லுவேன். ஓப்பனாக சொல்லிடுவேன். ஒளிச்சு மறைச்செல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை குளிர வைக்கணும், மேசராசி நேயர்களை காக்கா பிடிக்கணும், தலையில் ஐஸ் கட்டி வைக்கணும், இப்படிலாம் சொல்ல மாட்டேன். உள்ளதை சொல்லிடுவேன். இதுதான் ஜோதிடம். இப்படி இருந்தால் இப்படி இருப்பீங்க, இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டீங்க. இருந்துச்சுன்னா நல்லா இருப்பீங்க. இதை சொல்லிடுவேன். தேங்காய் உடைக்கிற மாதிரி தான். ஒரு வெட்டு 2 முடி. இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா தான் இருக்கும். மாணவர்கள் நல்லா படிங்க, நல்ல பேர் எடுப்பீங்க, ஒருமைப்பட்டோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் தூக்கம் கட்டு போயிடும். சரியா? தூக்கம் கட்டு போய் அதனால் தலைவலி வரும், ப்ரெஷர் ஏறும். சரியா? ஏன்னா செவ்வாய் வேறு ராசியை பார்க்குறாரு, குரு பார்வை பற்றி தான் பார்க்குறாரு. இருந்தாலும் ப்ரெஷரு, சுகரு, லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களும் கவனமாக இருங்க. நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் தூக்கம் கட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கோ அதுபடி செஞ்சுருங்க. மதியம் தூங்கி தான் ஆகணும்னா தூங்கிடுங்க. அவன் நினைப்பான் அதெல்லாம் நினைக்காதீங்க. முடியாத அளவு வீட்டில் இருந்துருங்க. சரியா? உடல்நலத்தை பார்த்துக்கோங்க.
உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடாக இருங்க. உடற்பயிற்சி பண்ணுங்கள். ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம், நடைப்பயிற்சி பண்ணுங்கள். காலையில் ஒரு அரை மணி நேரம் நடங்க, சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் நடங்க. காலையில் வெறும் வயிற்றில் நடக்காதீங்க. எதனாச்சும் சாப்பிட்டுட்டு டீ காஃபி சாப்பிட்டு நடங்க. வெறும் வயிற்றில் நடந்தீங்கன்னா அப்புறம் லோ சுகர் வந்துடும் சில பேருக்கு. சரியா? அதனால் வெறும் வயிற்றுலாம் நடக்கூடாது. எதனாச்சும் ஆகாரத்தை சாப்பிட்டு தான் நடக்கணும். நைட்டில் நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டில் ஒரு 8 to 9 மணிக்கு கொஞ்சம் அப்படியே ஹாயாக வெளியே போயிட்டு வாங்க, உடலுக்கு நல்லது. யோகாசனம் பண்ணுங்கள். சரியா? இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல 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 ஒரு பலன்கள் வரும். அதுபோய் நண்பர்கள், சொந்தம், சமூகம், நண்பர்கள், சொசைட்டி இதுலேருந்து நல்ல பதிப்பு இருக்கும். நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க. தன்னம்பிக்கை அதிகாரம் இருக்கும். ஸோ மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து வேலை, வியாபாரம், குடும்பம், படிப்பு எல்லாமே நல்ல விதமாக இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. சவால்கள் வந்தாலும் அதை தன்னம்பிக்கையோடு சந்திச்சிருவீங்க. எவ்வளோ சவால் வந்தாலும் சரி, போட்டி வந்தாலும் சரி, அதை வந்து ஃபேஸ் பண்ணி அதை வெற்றியாக மாற்றுவீங்க. ரைட்டு. இப்போ வந்து பலன்கள்லாம் நல்லா தான் இருக்குது. சரியா நேயர்களே? சில இதையும் சொல்லிட்டேன், நான் லக்கண ரீதியாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. இப்போ வந்து நவராத்திரி நடக்குது. இப்போ வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா? அதுபோக தினசரி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் வந்து பூஜை அறையில் எப்போ வேணாலும் சாமி கும்பிடுங்க. எப்போ வேணாலும் சாமி கும்பிடுங்க. உங்கள் சௌகரியம் தான். காலையில் 10 மணி வரைக்கும் 10 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஆரம்பித்து 8 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. பொதுவாக வீட்டில் பூஜை வந்து 10 மணிக்குள்ளே முடிச்சிடணும். காலையில் அது ராகால யமகண்டம் எது இருந்தாலும் சரி. தெய்வத்துக்கு வந்து சில நேரம் எதுவும் பார்க்க வேண்டாம். சில பேர் ஓரையெல்லாம் பார்ப்பாங்க. ஓரை பார்த்தோம்னா டைம் ஒத்து வராது. அதனால் 10 மணிக்குள்ளே பூஜை முடிச்சிருங்க. சாயந்தரம் 8 மணிக்குள்ளே பூஜை முடிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த கொழு வைக்கிறது மற்ற விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நான் சொல்கிற பொருளை மட்டும் வைங்க. நான் அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறேன். என் வீட்டில் நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன். கெண்டி, நம்ம கெண்டி திரும்பல பஞ்சாச்சாரம் ஜலம் ஊற்றுவோம்ல, சின்ன இதில் இருக்கும், சின்ன டம்ளர் மாதிரி இருக்கும், செப்பு பாத்திரம் மாதிரி இருக்கும், சிம்பிள் தான் இருக்கும். சரியா? சில பேர் வீட்டில் பித்தாளையில் இருக்கும், சில பேர் வீட்டில் வெங்கலத்தில் இருக்கும். சில்வரில் இருக்கக்கூடாது, எவர் சில்வர் இருக்கக்கூடாது. மற்ற 3 பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதில் நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு வேப்ப இலை, துளசி, வெள்ளைப்பூ, மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ போடுங்க. துளசி இல்லைன்னா மறிக்குழுந்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து துளசி அல்லது மறிக்குழுந்து போடணும். இந்த 3 பூவையும் போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு சாமியை கும்பிட்ருங்க. சரியா? சரஸ்வதி நாமத்தை சொல்லுங்கள், அஷ்டலட்சுமி சோத்திரம் சொல்லுங்கள், ஆதிபராசக்தி கவசம் படிங்க, அபிராமி அந்தேதி படிங்க. இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைனா வந்து ஓம் சரஸ்வதி தாயை போற்றி, சாரதாம்பாளை போற்றி, கலைவாணியை போற்றி அப்படின்னு 3 தடவை சொல்லிடுங்க. மகாலட்சுமி போற்றி, அஷ்டலட்சுமி போற்றி, நாராயண நாயையே போற்றி அப்படி 3 தடவை சொல்லிடுங்க. ஆதிபராசக்தி அன்னையே போற்றி, சரியா? ஆதிசக்தியை போற்றி, அதிபராசக்தியை போட்டு அப்படின்னு 3 தடவை சொல்லிடுங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். எதுவுமே முடியாதவர்கள் இந்த 3 வாரத்தையும் 3 தடவை சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு வேலை வெட்டி கிளம்பிடுங்க. இதை வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் செய்யுங்க. அந்த தண்ணியை வந்து மறுநாள் வந்து செடிக்கு ஊற்றிடுங்க. வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்க, அதான் ரொம்ப புண்ணியம். வேப்ப மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இன்னொரு தண்ணியில் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அந்த 3 இலைகளை போட்டுருங்க. துளசி இலை, வெள்ளை மல்லிகை அல்லது முல்லை அல்லது வந்து வேப்ப இலை. வேப்ப இலை கண்டிப்பாக இருக்கணும். வேப்ப இலை வந்து ஆதிபராசக்தி அன்னைக்கு சக்திக்கு, துளசி அல்லது மறிக்குழந்து போடுறது மகாலட்சுமிக்கு, வெள்ளை பூக்கள் போடுறது சரஸ்வதிக்கு, மல்லிகை முல்லை போடுறது சரஸ்வதிக்கு. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் செந்தாமரை எதிலையும் போடலாம், வெண்டாமரை எதிலையும் போடலாம். வாழ்த்துக்கள், நல்லபடியாக நடக்கட்டும். இது செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த நவராத்திரிக்கு. வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். 30 தேவிகளை நினச்சிக்கிட்டு தண்ணியில் ஊற்றிட்டு சாமியை கும்பிட்டு போங்க. அதுபோக வர வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வந்து வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. வர வெள்ளிக்கிழமை என்ன நட்சத்திரம் சார் வருது அப்படி பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை வந்து முதல் தேதியை பார்ப்போம். சரி, தேதி தானே முக்கியம். வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி 26 புரட்டாசி 10 விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் தான். குரு நட்சத்திரத்தை அன்றைக்கி சாயந்தரம் 9:30 வரைக்கும் இருக்குது, 9:45 வரைக்கும் இருக்குது. ஸோ குரு நட்சத்திரத்தை அன்றைக்கி சுக்கரனை கும்பிட்றது நல்லதான். அதுபோக குருவுக்கு சுக்கரை வந்து இப்போ வந்து அர்த்த கேந்திரத்தில் இருக்கிறாரு, 45 டிகிரிக்குள்ளே இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. இது தான் இறைவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். சத்தியமாக இறைவன் இருக்கிறாரு. நம்ம ஒன்று நினச்சி போனோம்னா அங்கே கண்டிப்பாக தெய்வம் இருப்பார். நம்ம நல்ல மனசோடு போனோம். நம்ம உண்மையிலேயே நல்லதை நினச்சிக்கிட்டு நல்ல மனசோடு போனோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு கை கொடுக்கும். இந்த பஞ்சபூதங்கள் நம்ம கை கொடுக்கும். பிரபஞ்சம் ரெடியாக 2 கையை வச்சுருக்கும். கரெக்டாக வர வெள்ளிக்கிழமை வந்து விசாக நட்சத்திரம் தான், குருவுடைய நட்சத்திரம் தான். குருவுக்கு அர்த்த கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அன்றைக்கி வந்து இரவு 8 to 9 வந்து பூஜை பண்ணிடுங்க. சரியா நேர்களே? அன்றைக்கி வந்து திதி வளர்பிறை சதுர்த்தி திதி தான். சரியா? நல்ல விசேஷம்தான். சதுர்த்தி திதி தான். விநாயகர் பெருமானுக்கு வேண்டிய திதி தான். சரியா? ஏன்னா கேது கூட விநாயகர் சேர்ந்துருக்கு, சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்போல் தான் வருது. அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா, இரவு 8 to 9 மகாலட்சுமியை கும்பிடுங்க. சரியா நேர்களே? மகாலட்சுமி பூஜை பண்ணணும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னா என்னென்னு தெரியல, இருந்தாலும் இந்த தகவலை சொல்கிறேன். அன்றைக்கி மதுரை தல்லாகுளம் பிரச்சனை வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் ராமதார காட்சி நல்ல விசேஷம்தான். திருப்பதி ஏழுமலையான்
சிம்ம வானத்தில் வர்றாரு, இரவு முத்துப்பந்தல். ஸோ பெருமாளுக்கு உகந்த நாள் தான், புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாள் தான், எல்லா மாதமே எல்லா நாட்களுமே. அன்றைக்கி இரவு 8 to 9 என்ன பண்ணுறீங்கன்னா, மேசராசி நீர்களுக்கு நான் சொன்னதை செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உயர்வு அடைவீங்க. அன்றைக்கி ராசிக்கு வந்து உயர்வு தான் போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நவராத்திரி பூஜை பண்ணுறது ஒரு பக்கம் பண்ணுங்கள். பித்தளை பாத்திரம், ஒரு கிண்ணம், பித்தளை கிண்ணம், செம்பு கிண்ணம் அல்லது வெங்கல கிண்ணம், இது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் பொருள் போடுற மாதிரி. இல்லைன்னா மண் சட்டி, கிளியாஞ்சட்டி இருக்குது பார்த்தீங்களா, மண் சட்டி, நம்ம விளக்கு போடுற சட்டியை கூட எடுத்துக்கலாம், அகல் விளக்கு போடுற சட்டியை கூட எடுத்துக்கலாம், பெரிய அந்த விளக்கு சட்டியை கூட எடுத்துக்கலாம். கடையில் கிட்டங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மண் சட்டி எடுத்துக்கோங்க. சின்ன பாத்திரம், எவர் சில்வர் இருக்கக்கூடாது, எவர் சில்வருக்குன்னு எடுக்கக்கூடாது. அதில் வந்து வெண்கடுகு கடையில் கிடக்கும். வெண்கடுகு விதை கிடையாது, வெண்கடுகு தான். வெண்கடுகு வெள்ளை கலரில் கிடைக்கும். ஒரு 100 கிராமோ 50 கிராமோ வாங்கிக்கோங்க. குறைஞ்சது 50 கிராம் வாங்க, அதிகபட்சம் 100 கிராம் வாங்க, அவ்வளோதான். 6 ஏலக்காய், ஒரு 20 ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் கட்டி கொடுப்பாங்க, ஒரு 3 கட்டி கொடுப்பாங்க. இது 3 பொருளையும் வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த மண் பாத்திரத்தில் போட்டுருங்க. கடுகை போட்டுட்டு அதுக்கு நடுவில் 6 ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க. 6 ஏலக்காய் வந்து சுக்கிரனுக்கு, சரியா? ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் கும்பிட்றோம். ஏன்னா சுக்கிரனுடைய வடிவம் தான் ஏலக்காய். வாசனை பொருட்களில் சுக்கிரன் இருக்கிறாரு. அதுபோல் வெண்கடுகு வந்து ரொம்ப நல்லது, எதிர்மறை சக்தியை நீக்கிறோம், மகாலட்சுமியோட அம்சம். பச்சை கற்பூரம் சாட்சாத் மகாலட்சுமி தான், வாசனை பொருள். ஸோ அந்த 3 பொருட்களையும் வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. மகாலட்சுமி படத்தை கும்பிடுங்க, விநாயகர் படத்தை கும்பிடுங்க. மேசராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு, அந்த விநாயகரை நான் அனுப்பிவிட்றேன். அந்த விநாயகர் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன், சரியா? மேசராசிக்குன்னு ஒரு விநாயகர் பெருமான் இருக்கிறாரு, அந்த விநாயகரை உங்களுக்கு நான் அனுப்பி விடுகிறேன். சரி, ஏற்கனவே பழைய வீடியோவில் அனுப்பியிருக்கிறேன், அதை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படத்தை இதில் அனுப்புகிறேன் நான். அந்த விநாயகர் மகாலட்சுமி படம், ஏற்கனவே நவராத்திரி குழு, நீங்கள் நவராத்திரி கும்பிட்றதுனால வீட்டில் கண்டிப்பாக எல்லா படமும் இருக்கும். மகாலட்சுமி படம், குபேரன் படத்தை வைக்கணும். குபேர மகாலட்சுமி அந்த படத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் 3 தான் அனுப்புவேன். குபேர மகாலட்சுமி, விநாயகர் படம், அப்புறம் வந்து அந்த பொருட்கள் வச்ச படத்தையும் அனுப்புகிறேன். அந்த வெண்கடுகு பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்ட அந்த பொருட்கள் உள்ள பாத்திரம் எப்படி இருக்கோ அதையும் அனுப்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் காட்டினா தான் தெரியுது. ஸோ இந்த 3 படத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் 2 படம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன் நான். இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா, பூஜை பண்ணுங்கள். இரவு 8 to 9 பூஜை பண்ணுங்கள். நீங்கள் வந்து யாருடைய மந்திரத்தை சொல்கிறீங்க? குபேர மந்திரத்தை சொல்லணும். அதுக்கடுத்து மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். மகாலட்சுமி மந்திரம், இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் நான். நமஸ்தே செல்வ ரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்தர் பதுவுமே சதா. இதை வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும், இதை சொல்லுங்கள். அடுத்து குபேர மந்திரம், இதையும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஓம் யஷாய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் வைஷ்ணவாய நமக, ஓம் தனதாந்தியே நமக, ஓம் தனதானிய சுருதியே நமக. இது கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த நவராத்திரி டயத்தில் வர வெள்ளிக்கிழமை 26/9/2025 புரட்டாசி 10 இரவு 8 to 9 நான் சொன்ன பொருட்களை வச்சு கும்பிடுங்க. பத்தி சூடம் சீபாரணை காட்டுங்க, சாம்பிராணி காட்டுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சாம்பிராணி பூவை காட்டுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் வேண்டியதெல்லாம் சொல்லுங்கள், வேண்டுதலை சொல்லுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பா, வீட்டில் ஒளிஞ்சிருக்கிறவ வெளியே வந்துடுவா, சரியா? அந்த சாம்பிராணி பூவை எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துலலாம் வந்து தெய்வ கடாட்சமாக இருக்கும், வெளியே வந்துடுவா. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பா, செல்வ செழிப்பை கொடுப்பா, கையில் காசு பணத்தை கொடுப்பா, காரிய அணுக்களம் கொடுப்பா, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். மறுநாள் சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எப்பயும் போல் சாமி கும்பிடுங்க. அந்த பாத்திரத்தில் உள்ள பொருளை எடுத்துருங்க. எப்படின்னா அந்த பாத்திரத்தோடு எடுத்துடணும். எடுத்துகிட்டு மஞ்சள் துணியால் கட்டிடணும். மஞ்சள் துணியால் கட்டி வீட்டில் வச்சுருங்க. வீட்டில் பீரோவில் வச்சுருங்க. பணம் புழங்குற இடத்துல பீரோவில் வச்சுருங்க. பெட்டியிலையோ பீரோலையோ வச்சுருங்க. தொழில் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம். தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதை வச்சுட்டிங்கன்னா என்ன, பணப்புழக்கம் இருக்கும், ஐஸ்வர்யம் கூடும், அஷ்டலட்சுமி நவநீதம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த வெண்கடுகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்ட அந்த பொருள் அடங்கிய பாத்திரத்தை மஞ்சள் துணியால் கட்டி பாதுகாப்பாக வச்சிடணும். இதில் பச்சை கற்பூரம் வந்து காற்றுல கரைஞ்சி போயிடும், எவாபரேஷன் ஆயிரும். ஆனால் ஒரு நறுமணத்தை கொடுக்கும், அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும். அதுபோல் நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ, குறிப்பாக வெள்ளி செவ்வாய் சாமி கும்பிடும்போது அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு பத்தி காட்டணும், சரியா? பத்தி காட்டணும். குறிப்பாக பத்தி காட்டுறது மிகச்சிறப்பு. புகை காட்டணும். சாம்பிராணி புகையோ பத்தி புகையோ காட்டுறது மிகச்சிறப்பாக இருக்கும். அதை வணங்கிட்டே வாங்க. நீங்கள் எப்போ வணங்குறீங்கன்னா, புரட்டாசி மாதம் வணங்குறீங்க. புரட்டாசி 9ஆம் தேதி இந்த காரியத்தை செய்கிறீங்க, சரியா? புரட்டாசி 9ஆம் தேதி செய்கிறீங்க. அதுலேருந்து 6 மாதம் எடுத்துக்கோங்க. புரட்டாசியிலேருந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. பங்குனி மாதம் முடிஞ்சு, ஆமாம், புரட்டாசி 9லேருந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி
பங்குனி 9 முடிஞ்சுன்னா 6 மாதம் முடிஞ்சிடும். பங்குனி 2வது வாரம், பங்குனி 2வது வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நீங்கள் மஞ்சள் துணி வச்சு கட்டி முடிஞ்சு வச்சுருக்கீங்கள, அந்த பண்டத்தை எடுக்கிறீங்க, அந்த பொருளை எடுக்கிறீங்க. அது ஒரு பரிகார பொருள் தான். அதை எடுத்து அந்த பொருளை மட்டும் எடுத்துடுறீங்க. அந்த வெண்கடுகு, ஏலக்காய் எடுத்துடுறீங்க. பச்சை கற்பூரம் இருக்காது, அது காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஓடுற தண்ணியில் கரைச்சிருங்க. சரியா நேர்களே? ஓடுற தண்ணி நிறையா இருக்குது, குளம், குட்டை, ஆறு, இதில் கரைச்சிருங்க. இல்லை சார் அப்படி எதுவும் இல்லைன்னா வேப்ப மரத்தடியில் குழியை தோண்டி போட்டு மூடிடுங்க. சரியா? கால் மிதி படாத இடத்துல வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரம், இந்த 4 மரத்தில் ஏதோ ஒரு மரத்தில் அடியில் போட்டுட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாய பூமி இருந்தால் போட்டுடலாம், விவசாயம் பண்ணுற இடத்துல இருந்தாலும் போடலாம், நெல்வெளியில் போடலாம். சரியா? கால் மீது படாத இடத்துல போடுறது நல்லது. விவசாய பூமியில் போடுறது மிகச்சிறப்பு, நல்ல விவசாயம் பெருகும். அந்த மகாலட்சுமியுடைய கருணையால் நல்ல பெருகும். ஸோ விவசாயிகள் இதை செய்யுங்க. தென்னை மரத்துக்கு அடியிலும் போடலாம். சரியா? ரைட் நேர்களே, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதில் எது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் இதில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு சொல்லுவேன். இதில் ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் இல்லை. அந்த சில்வர் அந்த பாத்திரம் தான் முக்கியம். பாத்திரம் வீட்டில் இருந்தால் செய்யுங்க, எடுத்துக்கோங்க. இல்லைனா மண் சட்டி வாங்கிக்கோங்க, சின்ன மண் சட்டி. சரியா? ஒரு அகல் பெரிய விளக்கு போடுற மாதிரி மண் சட்டி வாங்கிட்டு அதில் வந்து வெண்கடுகு ஒரு 100 கிராம் வாங்கி போட்டு அதில் அந்த ஏலக்காய் போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் துணியில் கட்டி நூலை போட்டு கட்டி பீரோக்குள்ளே வச்சுடணும். அவ்வளோதான், சின்ன வேலை. இதெல்லாம் பெருசாக ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இதை செய்யுங்க, அம்பானி யோகம் அப்படியே நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பணப்புழக்கத்தில் இருப்பீங்க, குடும்பத்தில் பிரச்சனை தீர்ந்து போயிடும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நோய் நொடியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த அஷ்டலட்சுமி நவலட்சுமி வீட்டில் இருப்பாள். அதுவும் இந்த நவராத்திரி டயத்தில் செய்கிறது மிகச்சிறப்பு. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கு உள்ள நாள் தான். ஏன்னா 3 நாட்கள் வந்து ஆதிபராசக்திக்கு, துர்க்கைக்கு, திங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி மகாலட்சுமிக்கு உள்ள நாள். ஸோ இந்த மகாலட்சுமிக்கு உள்ள நாள் அன்றைக்கி செய்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக செஞ்சுருங்க. சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி, பரணி, கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று அம்பானி யோகத்தை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.